ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் மறுபடியும் ஒரு வாய்ப்பை தந்திருக்காங்க. சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அது நான் வந்துட்டு சேல்ஸ் டீமை செலக்ட் பண்ணிட்டேன், இல்லை நான் வந்துட்டு ரீஃபண்டை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து எஸ்பிஓ வந்து சான்ஸ் தரது வழக்கமாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த சான்ஸை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எஸ்பிஓ இன்றைக்கி என்ன சான்ஸ் தந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சார், நான் வந்துட்டு சேல்ஸ் டீமை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ப்ரொமோஷன் டீமில் வரணும், நான் வந்துட்டு ரீஃபண்ட் ஆப்ஷன் தவறுதலாக செலக்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்பிஓ இப்போது புதுசாக இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு தந்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன தவறாக மாற்றிருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ அதை பொறுத்தளவு எஸ்பிஓ வந்துட்டு பெட்டர், இதை விட ஒரு பெட்டரான கம்பெனி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான கம்பெனி, ஆப்ஷன்ஸ் மறுபடியும் தந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனில் எப்படி போய் பண்ணுறது அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு கண்டிப்பாக டேஷ்போர்டெல்லாம் ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டுக்கு முன்னாடி சேஞ்ச் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இது யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் எஸ்பிஓ ஆப்ஷன் தந்தப்போ அந்த ஆப்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணவங்க. ஓகேங்களா? கரெக்டாக மீன்ஸ் அதாவது ஆப்ஷன் தந்துட்டாங்க, அந்த ஆப்ஷனை எஸ்பிஓவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தந்து அதை யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக, அதில் தவறுதலாக நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே தான், அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு. நான் வந்துட்டு யூஸ் பண்ணவே இல்லை, எஸ்பிஓ சொன்னதை நான் கேட்கலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து பிளாக் லிஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் எஸ்பிஓ பண்ண முடியும். ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருக்கிற ஒருத்தருக்கு எஸ்பிஓ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் தரும் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்ஸுங்க நம்ம தந்தால் தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஓகே, இதுக்கடுத்து இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சார், நான் வந்துட்டு கரெக்டாக தான் செலக்ட் பண்ணேன், ஆனால் என்னோட வந்து பிளாக் லிஸ்ட்டில் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க, பண்ணாமல் பிளாக் லிஸ்ட்டுக்கு போகாது. ஓகேங்களா? பிளாக் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ்பிஓ பார்த்து பிளாக் பண்ணுறது. அது வந்துட்டு ஒன்றா இந்த 78,000 சம்திங் மெம்பர்ஸ் அவங்க வந்துட்டு பிளாக் லிஸ்ட்டுக்கு போயிருக்கிறது ஒரு நியாயமான விஷயம். அது போக ஆல்ரெடி பிளாக் பண்ணியிருக்காங்க ஒரு சிலரை, அது ஒரு சிலரை மிஞ்சி போன ஒரு 10 ஐடி 15 ஐடி கூட வராது. அது ஏன்னா அது அவங்க செஞ்ச தவறுகளால். ஓகேங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வர விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சார், சிஎஸ்ஆர் ஆஃப் டோக்கன் மிஸ்மேட்ச் வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிஎஸ்ஆர் ஆஃப் டோக்கன் மிஸ்மேட்சுங்கிறது நம்ம செல்லில் நம்மளுடைய ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த சிஎஸ்ஆர் ஆஃப் டோக்கன் மிஸ்மேட்ச் வரும். ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது உங்களோட குக்கீஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்கு நிறைய வீடியோஸ் மீடியா அஃபிஷியலில் இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள், அந்த குக்கீஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. அதையும் இல்லை, நான் உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணி அந்த ப்ரௌசரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் உடனே பண்ணிக்கலாம். அந்த சிஎஸ்ஆர் ஆஃப் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது வராது. அதையும் தாண்டி சிஎஸ்ஆர் ஆஃப் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக அதுக்குள்ளேயே இருக்கீங்க, நீங்கள் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இந்த சிஎஸ்ஆர் ஆஃப் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது தந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த பிளாக் ஐடி அப்படிங்கிறதும் தந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஏன்னா இப்போ செலக்ட் பண்ணினா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எஸ்பிஓவும் வித்ரா ஆப்ஷன் அந்த மாதிரி ஆப்ஷனுக்கெல்லாம் போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு உடனே செலக்ட் பண்ணி உடனே எஸ்பிஓவுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், எஸ்பிஓவில் இருக்க உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல போய் செலக்ட் பண்ணுங்கள். நான் கேட்கலை, பார்க்கலை, நான் வந்துட்டு நோட்டீஸ் போர்டை பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த எஸ்பிஓ இப்போ ஸ்ட்ரிக்டாக மாறிட்டு வருது. ஸோ மக்களை எல்லோரும் தெளிவாக கேட்டுக்கோங்க. தயவு செஞ்சு போய் நோட்டீஸ் போர்டை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா மற்ற எது வேணாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆடியோஸ் எல்லாமே ஷார்ட்டாக தான் போட்டிருக்காரு, கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லா ஆடியோவும் கேட்டுட்டு நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த வீடியோஸ் உங்களுக்கு இல்லாட்டியும் உங்களோட ரிலேஷன்ஸ், கொலீக்ஸ் யாருக்கா தேவைப்படலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.